ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தா லெசன் 6ல் 7th சம் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் பாருங்களேன், ஏ வெக்டார் கொடுத்துட்டான், பி வெக்டார் கொடுத்துட்டான், சி வெக்டார் கொடுத்துட்டான். அண்ட் தென் அந்த சி வெக்டாரில் C1 C2 C3 டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதோட வேல்யூ தனித்தனியாக இங்கே கொடுத்துருவோம். ஒன்றும் இல்லை, இது ஆக்சுவலாக எத்தனை நாளைக்கு நாங்களே சப்ஸ்டியூஷன் பண்ணுறது, நீங்கள் எத்தனை பேர் சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள் அப்படின்ற ஒரு பேட்டர்ன் தான். அப்படி ஓகேவா? அதை C1 C2 கொடுத்துட்டு நான் என்ன கேட்டிருக்கான், C3யோட வேல்யூ கண்டுபிடிங்க அப்படின்றான். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், ஒரே ஒரு இடத்துல லேம்டா இல்லைனா எம் இந்த மாதிரி வேல்யூஸை ஃபைன் பண்ணுற மாதிரி சம் பார்த்துருப்போமா. இந்த முறை என்ன பண்ண கொஞ்சம் வித்தியாசமாக நம்மளை யோசிக்க வைக்கணுமேன்றது தான் எங்கள் கான்செப்ட், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அதெல்லாம் என்ன சொல்லிட்டோம், கோப்ளான் என்ன ஆன்சர் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ வச்சுட்டு என்ன பண்ணலாம், இதை கண்டுபிடிச்சலாம். ஆல்ரெடி பார்த்த மாடல் தான், ஒரே தலை வெக்டார் இருக்கும். ஒரே தலை வெக்டார்னு என்னமோ சொல்லியிருக்கோம் நம்ம, இதை ஈக்குவல் டு 0. குட், ஓகேவா? சம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, கொடுக்கப்பட்டவை ஃபஸ்ட்டு எப்போவுமே கிவன் எழுதுருங்க. ஏன்னா நம்மளே நிறைய முறை என்ன பண்ணுவோம், ஏபிசி எழுதும் போதே சில வேல்யூஸ் அப் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதனால தான் ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு I cap plus J cap சொல்லுமா, B vector equal to I cap. ஓகே, மிச்சம்லாம் 0 J cap plus 0 K cap. ஓகே சொல்லுங்க, C என்ன வந்திருக்கும், C1 I cap plus C2 J cap plus C3 K cap. குட். இப்போ C1 என்னம்மா கொடுத்துருக்காங்க, 1. C2 என்ன கொடுத்துருக்காங்க, 2. சப்ஸ்டியூஷன் பண்ணிடலாமா, 1னா அப்படியே விட்டுடலாம், பிரச்சனை இல்லை. 2 J cap plus C3 தெரியாது. ஓகேவா? ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, கோப்ளானார்னு சொல்லியிருக்காங்க. கோப்ளானார்னா என்ன பண்ண போகிறோம், டிட்டர்மைன் பண்ணும்போது இதோட வேல்யூ 0ன்னு போட போகிறோம். ஓகேவா? கோப்ளானார் அவ்வளோதான். ஸோ ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் ஈக்குவல் டு 0ன்னு அவனே ஆன்சர் சொல்லிட்டாங்க. அதில் சியோட வேல்யூ ஃபைன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ என்ன இருக்குது நமக்கு, ஓகே A1 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 1 1 1 1 1 1. B என்ன இருக்குது, 1 0 0. C 1 2 C3 ஈக்குவல் டு 0. இப்போ இதை டிட்டர்மைன் பண்ணலாமா. ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, 1 வேல்யூ ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரோ இந்த காலம் விட ரிமைனிங் இது மட்டும் இருக்குமா, ஃபுல்லி 0 விட்டுடலாம். ஏன்னா 0 எனிதிங் இங்கேயும் 0 இங்கேயும் 0 விட்டுடலாம். ஸோ மைனஸ் அடுத்தது 1. ஸோ இதை எடுத்தால் என்ன வரும், இந்த ரோவும் இந்த காலம் போய்டும். நெக்ஸ்ட்டு 1 C3 அப்போது C3 1 0 அப்போது மைனஸ் 0 ப்ளஸ் அடுத்த 1. அப்போ இதை எடுக்கிறோமா, இதை எடுத்தால் என்ன வரும், இந்த ரோ இந்த காலம் போய்ட்டேன். இது மட்டும் தான் நமக்கு வந்திருக்கும். 1 × 2 2 minus 0 is equal to 0. ஸோ 1 × 0 0 மைனஸ் இங்கே என்ன இருக்கும், C1 × C3 C3 இந்த 0 கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் 1 × 2 2 is equal to 0. இந்த மைனஸ் C3 அந்த பக்கமாக போச்சுன்னா என்ன ஆகிடும், ப்ளஸ் C3. அவ்வளோதான். தர்ஃபோர் C3யோட ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சாச்சு, 2ன்றது கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளோதான். தேங்க்யூ.